அடடே! என்னங்கடா நடக்குது இந்திய டெஸ்ட் அணியில? ஒரு பக்கம் சிஎஸ்கே கேப்டன் ஃபார்ம்ல வானத்துக்கும் பூமிக்குமா பறந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம இளம் கில்லாடி சுப்மன் கில்லுக்கு திடீர்னு ஒரு பெரிய அடி. கழுத்துல தசை பிடிப்புன்னு சொல்லி 2வது டெஸ்ட்ல ஆடுவாரா மாட்டாரானே தெரியல. இப்போ நம்ம ஆகாஷ் சோப்ரா அண்ணன் ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. கில் இல்லைனா அந்த இடத்துல வேற யாரையும் போடாதீங்க. நம்ம சிஎஸ்கே கேப்டனையே கொண்டு வாங்கன்னு ஒரு அதிரடி அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஏன்? எதுக்கு? அப்படி என்னங்க இருக்குது அந்த ஆட்டக்காரர்கிட்ட? இதை சொன்னதும் நம்மளுக்குள்ள ஒரு யோசனை வருதுல்ல. அப்போ இந்த கதையில இருக்கிற சிஎஸ்கே கேப்டன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நாம மேட்டருக்குள்ள போலாம் வாங்க. நண்பாஸ், இப்போ நிலைமை என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் மேட்ச்ல கில் விளையாடுறது டவுட்னு சொல்றாங்க. முதல் மேட்சோட 2வது இன்னிங்ஸ்ல அவர் பேட்டிங் பண்ணவே வரல. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ டீம்ல ஆல்ரெடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் சாய் சுதர்சன், இன்னொருத்தர் தேவ்தர் படிக்கல். ஆனா இந்த 2 பேருமே யாருங்க? இடது கை பேட்ஸ்மேன்கள். இப்போ நம்ம டீம்ல ஆடுற 11 பேர்ல ஆல்ரெடி 6 இடது கை பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தரை எடுத்தா மொத்தமா 7 இடது கை பேட்ஸ்மேன்கள் ஆயிடுவாங்க. இவ்வளவு இடது கை பேட்ஸ்மேன்கள் இருக்கிறது டீமுக்கு நல்லதல்லன்னு நம்ம ஆகாஷ் சோப்ரான்னு நினைக்கிறார். இங்கேதான் அவர் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவை குடுக்கிறாரு. ஏன் இந்த ரிஸ்கை எடுக்கணும்? இதுக்கு பதிலா வேற ஒரு வலது கை பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படி அவர் கை காட்டுறது நம்ம ருதுராஜ் கெய்க்வாத்துக்கு தான். அட ஆமாங்க. சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாத்துக்கு தான். அவரு ஏன் ருதுராஜை அப்படி சொல்றாருன்னு பாருங்க. இப்போதைக்கு ருதுராஜ் அபாரமான ஃபார்ம்ல இருக்காராம். ஒயிட் பால் கிரிக்கெட்டோ இல்லைன்னா ரஞ்சி டிராவியோ இதுல விளையாடினாலும் ரன் மழையா கொட்டுறாராம். ரஞ்சி டிராவில மகாராஷ்டிராவுக்காக ஆடின 4 இன்னிங்ஸ்ல 91, 55 நாட் அவுட், 116, 36 நாட் அவுட்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. இதை விட முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீமுக்கு எதிரா ஆடின 2 ஒன் டே மேட்ச்ல 117 ரன், அப்புறம் 68 நாட் அவுட்னு அடிச்சு தொடர்ச்சியா 2 மேட்ச்ல ஆட்டநாயகன் விருதை வாங்கியிருக்காராம். ஆகாஷ் ஷோஃபா என்ன சொல்றாருன்னா, ருதுராஜோட ஆடும் டெக்னிக் பார்க்கறதுக்கு டெஸ்ட் மேட்சுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது. அவரு மிடில் ஆர்டர்ல கூட பேட்டிங் பண்ணுவாரு. அதனால கில்லுக்கு ஏதாவது பிரச்சனைனா யோசிக்காம ருதுராஜை உள்ளே கொண்டு வாங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இதே கவுஹாத்தி மைதானத்துல தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா ருதுராஜ் சதம் அடிச்சாருன்னு ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க மக்களே, ஒரு பக்கம் டீம்ல இடது கை பேட்ஸ்மேன்கள் அதிகமா இருக்கிற பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த வலது கை கேப்டனோட பயங்கரமான ஃபார்ம். இது ரெண்டும் சேரும்போது கில்லுக்கு காயம்னு வந்தா சாய் சுதர்சன், படிக்கல்னு இருக்கிற 2 ஆப்ஷன்ஸை தாண்டி இந்த ஒரு புது ஆப்ஷன் நமக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. உண்மையிலேயே ருதுராஜ் கெய்க்வாட் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. இத்தனை ரன்கள், இத்தனை ஃபார்ம். இதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? நம்ம டீமுக்கு இப்போதைக்கு ஒரு வலது கை வீரரோட தேவை இருக்குது. ருதுராஜ் கிடைச்சா அது செம காம்பினேஷனா இருக்கும். நமக்கில் சீக்கிரம் சரியாகி வரணும். அது வேற விஷயம். ஆனா ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே கேப்டன் கில்லாடி ஆட்டத்தை காட்டுவாருன்னு நம்ம உறுதியா நம்பலாம். சரி நண்பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆகாஷ் சோப்ராவோட இந்த ஐடியா நல்லதா? சும்மன் கில் விளையாடலைன்னா ருதுராஜை உள்ளே கொண்டு வரணுமா? இல்லைன்னா டீம்ல இருக்கிற சாய் சுதர்சன், படிக்கல்லை கொண்டு வந்தா போதுமா? இந்திய டெஸ்ட் அணியில ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு நிரந்தர இடம் கிடைக்குமா, கிடைக்காதா? உங்களோட எல்லா கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.